கட்சிகளினுடைய கூட்டணி, அந்த விவரங்கள், அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? திமுக வந்து தொகுதி பங்கெடுக்குன்னு ஒரு குழு அமைச்சது. அந்த குழுவில் இதுவரையில் வந்து காங்கிரஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, மதிமுக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து போன வாட்டியோட கூடுதல் தொகுதிகள் தரணும். மதிமுக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த முறை வந்து நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தை போட்டி போட மாட்டோம், எங்கள் கட்சி சின்னத்தை தான் போட்டி போடுவோம். இப்போ ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவங்க சில தொகுதிகளை கூட கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு 2 இருக்குது. தேமுதிக வந்து அவங்கள பொறுத்தவரை 4 தொகுதி தரணும், ராஜ்யசபா சீட் தரணும் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் பிஜேபி வந்து அவங்களுடைய தேசிய பொதுச்செயலாளர் வந்து கோயம்புத்தூரில் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் நடத்தும்போது 30 தொகுதியிலும் நம்ம வேட்பாளர் பட்டியல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம், நம்ம பேசுவோம், தொகுதி பொறுப்பாளர்கிட்ட தொகுதி நிலைமை எல்லாத்தையும் கேட்டு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இப்போது தேர்தல் காலத்தை பற்றி நம்ம பேசினோம், தமிழக கட்சிகள்லாம் தாராயிட்டு வருதுன்னு. உங்களுடைய பார்வையில் இந்த தமிழக கட்சிகளினுடைய கூட்டணி, அந்த விவரங்கள், அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? திமுக வந்து தொகுதி பங்கெடுக்குன்னு ஒரு குழு அமைச்சது. அந்த குழுவில் இதுவரையில் வந்து காங்கிரஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, மதிமுக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 12ஆம் தேதி போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. கமலஹாசன் திமுக ஆதரவு தெரிவிக்கிறார். இதுவரையில் அவரை கூப்பிடல. அவர் என்னான்னு தெரியல, அவர் நிலப்பாடு என்னான்னு தெரியல. கூட்டணி கட்சிகள்லாம் இவங்க பேசும்போது வந்து காங்கிரஸ் வந்து கேட்ட தொகுதிகள் இத்தனை சீட் வேண்டும் அப்படின்றதெல்லாம் கேட்டது போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து கேட்டுக்க தான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர், தீர்மானம் அவர் தான் வந்து பண்ணுவார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து போன வாட்டியோட கூடுதல் தொகுதிகள் தரணும், தவிர ஒரு ராஜ்யசபா சீட் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவங்க எல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. மதிமுக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த முறை வந்து நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தை போட்டி போட மாட்டோம், எங்கள் கட்சி சின்னத்தை தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் ராஜ்யசபா சீட்டு வேணும், ஒரு சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இந்த முறை நாங்கள் வந்து எங்கள் கட்சி சின்னத்தை தான் போட்டி போட போகிறோன்னு. அவங்களும் வந்தால் அதுதான் சொல்ல போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 14-15 தேதியில் தான் வந்து முடிவும். அது வந்து முதலமைச்சர் தான் ஸ்டாலின் தான் தீர்மானம் பண்ணணும். இது நடுவில் இளைஞர் அணிக்கு வந்து அதிக இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேட்டுருக்கும்போது கனிமொழியும் சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே 33% இடஒதுக்கீடை நம்ம வந்து ஆதரிச்சிருக்கோம், இப்போ வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கட்சியில் அதிகம் தரணும், எங்கள் பெண்களுக்கும் அதிக தொகுதிகளை போட்டி போட வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோரிக்கை விட்டுருக்காங்க. அதிமுக பொறுத்தவரை முதல்ல வந்து யாரும் வரல போகல அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே வந்து அவங்க சிறப்பு பொதுக்குழு வந்து பாமக வந்து நாங்கள் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணியும் போதே அவங்க வந்து அதிமுக தான் சேர போகிறோன்னு கோடிட்டு காமிச்சிட்டாங்க. அது கோடிட்டு காட்ட என்னன்னா, நாங்கள் வந்து முதலமைச்சரை போய் டாக்டர் ஐயா போய் பார்த்தாரு, ஆனால் வந்து 1 மாதம் ஆச்சு, அவர் கோரிக்கை எதையுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னார். தவிர அன்புமணி ராமதாஸ் முதல்ல திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா வந்து டாக்டர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்கல அப்படின்னு சொன்னார். இது மூலிமா அவங்க 2 பேரும் கூட கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நேற்று வந்து தைலாவரம் தோட்டத்தில் போய் அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் போய் டாக்டர் ராமதாஸை போய் பார்த்துட்டாரு. அதனால் வந்து பாரதிய ஜனதாவோடும் பாமக கூட்டணி கிடையாது, திமுகவோடும் கூட்டணி கிடையாது, கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணின்றது உறுதியாகிடுச்சு. இப்போ ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவங்க சில தொகுதிகளை கூட கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு 2 இருக்குது. தேமுதிக வந்து அவங்கள பொறுத்தவரை 4 தொகுதி தரணும், ராஜ்யசபா சீட் தரணும் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்காரு அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க யார் கூட போகிறாங்கன்னு அது அந்த சஸ்பென்ஸ் இன்னும் வெளில வரல. அது இல்லை. அதே சமயத்தில் பிஜேபி வந்து
அவங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் வந்து கோயம்புத்தூரில் பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் நடத்தும்போது 30 தொகுதியிலும் நம்ம வேட்பாளர் பட்டியல் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம், நம்ம பேசுவோம், தொகுதி பொறுப்பாளர்கிட்ட தொகுதி நிலைமையில எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் பாரதிய ஜனதாவோட முதல் வேட்பாளர் பட்டியல் வெளிவரும். அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்தும் சில வேட்பாளர்கள் அந்த பட்டியலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் இப்போ வந்து பரபரை தான், இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். இந்த 3 கட்சிகள்லையும் ஆனால் முடிவாக இன்னும் எதுவும் சொல்லலை. யார் எங்கே வேணாலும் இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கு. ஆமாம். ஜிகே வாசன் வந்து போய் இப்போ சமீபத்தில் போய் இவரை போய் பார்த்து பொன்னாடெல்லாம் போட்டு எடப்பாடி சந்திச்சிருக்காரு. அது முதல்ல வந்து அவர் வந்து அவங்க பாரதிய ஜனதா தூதுவராக போனார்னு சொல்லி சொன்னாங்க, பத்திரிகையில் கூட இப்படி வந்தது. அவருக்கு ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் நான் கேட்டப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் சம்பிரதாயம் பாரதிய ஜனதா கூட்டணி பண்ணினா அவங்களே டேரெக்டாக பேச போகிறாங்க, இவரையே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. அவர் வந்து இப்போ ராஜ்யசபா வந்து 24 முடியுது அவருக்கு. அதனால் வந்து இப்போ அதிமுக தயவும் அவருக்கு தேவை. அதிமுகவோட தயவை வச்சு அவர் வந்து பார்க்கணும். இல்லைன்னா பாரதிய ஜனதா அவருக்கு வேறு மாநிலத்தை தருமா என்னான்னு தெரியல. ஆனால் வந்து 2 பேரோடையும் அவர் வந்து இணக்கமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதான் அவரும் கூட்டணி பற்றி நாங்கள் வந்து எங்கள் பொதுக்குழுலாம் முடிஞ்ச உடனே தான் முடிவு பண்ணுவோம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவரும் அடுத்த வாரம் தான் சொல்லியிருக்காரு. உங்கள் கணிப்புப்படி எடப்பாடியும் பிஜேபியும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது திரும்ப அவங்க சொல்லிட்டாங்க சார், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இல்லை. ஆமாம். அப்போ அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க அவங்க. ஆமாம். அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக என்னங்கிறது தெரியும். ஆமாம். இப்போ இருக்கிற நிலைமையில் இவர் தெளிவாக எடுத்து சொன்ன மாதிரி இந்த 3 முக்கிய கட்சிகள் வேலையில் இறங்கிட்டாங்க. முடிவுகள் வரும் வாரங்களில் தேர்தல் கிழமையை சூடு பிடிக்கலாம். அப்போது மீண்டும் அடுத்த ஒரு பரபரப்போட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.